இப்ப இவ்வளவுதான் இவங்க வந்து அவதூறு வழக்குகள் போடக்கூடிய இவர்களுக்கு அன்னைக்கு கண்ணதாசன் மேல அவதூறு வழக்கு போட வேண்டியதானே, நீ போட வேண்டியதானே. போட்டிருந்தா அவர் என்ன சொல்றாரா, நீ போடு, எழுதாத மிச்சத்தையும் எழுதுவேன்ட்டாராம். எங்க போன, எங்க வந்த, எங்க போயிட்டு காசை கொடுக்காம ரிட்டர்ன் வந்தது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த காசையும் எடுத்து வந்தாச்சு. ஒரே சமயத்துல 3 பேர்கிட்டையும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு பாரு, அதையும் வெளிப்படையா சொல்லி நடத்துறதுன்னு பாரு. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, என்னை பொறுத்திருக்கேன், என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, திமுக ஒரு 10 சீட்டு, அதிமுக ஒரு 10 சீட்டு, தாவேக்காட்ட ஒரு 10 சீட்டு இப்படி வாங்கி நின்றுந்தாங்கன்னா அவங்க லாஜிக் படி என்ன ஒண்ணுதானே, 3 கட்சியோட பேசுற மாதிரி கட்சியும் கொண்டு போய் நிறுத்தின மாதிரி ஆயிடுதுல்ல. இதெல்லாம் இது அவங்களுக்கு தெரியுமா? 9 கிரகத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் பேசலாம், எல்லாரும் பேசுறாங்க மாதிரி 3 கட்சியும் பேசி வச்சுக்கிட்டு நான் அதை ஷாக்காக பார்த்தேன். எப்படி இப்ப இதெல்லாம் எப்படி சமைச்சிட்டு போவீங்க? அப்போ உங்களை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நான் உங்களுக்கு அந்த ஒரு எம்பி சார், நான் இதை எப்படி பார்க்க முடியல சார், கட்சி அனுமானம் வச்சிட்டாங்க, கட்சி இதுக்கப்புறம் அவ்வளவுதான். இதுதான் கல்லாப்பட்டி கூட்டணி. அவங்களுக்கு வேணும் என்னவோ அப்படின்றத நான் 3 பேர்னால தமிழ்நாடே காலி. ஒன்னு கலைஞர், இன்னொன்னு ஸ்டாலின், இன்னொன்னு உதயநிதி. புரியுதுங்களா? இந்த 3 பேர் தான் கொள்ள ஏறி நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டுமரமா, அது கட்டுமரம் தானே சார் இது? அந்த கட்டு மரத்துல ஏறி இந்த ஒட்டுமொத்த பேரும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, மேன் ஆஃப் ஸ்டீல். அது மேன் ஹூ ஸ்டீல்ஸ். முதலே தோல்வியாதான் தெரியும். ஆமா, அவர் வந்து என்ன சொல்லணும்னா, போட்டியே வந்து வெளிநாடுகளோட தான், அதான் ஸ்டேட்லாம் கிடையாது. ஆமா, வெளிநாடுகள் எந்தெந்த நாடுகள் நான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, நான் என்ன பதில் சொல்லணும்? வெள்ளை பேப்பர் தூக்கி தான் வெள்ளை இருக்கேன்னு காமிச்சேனாக்கா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் சார். அவங்களுக்கு ஒண்ணும் இல்லதான். அந்த மக்களுக்கு நீ 500 கோடி அப்படி பிச்சையா பேரை பார்த்தீங்களா? சார் அப்படி எனக்கு இதுல இந்த பேர் வைக்கிற மேட்ல நான் ஒண்ணு சொல்லணும். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா கருணாநிதினு பேர் வச்சுட்டாங்க. ஏன்டா அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஆசையா இருந்தா? எதிர்கால தலைமுறை நல்லா இருக்க வேண்டாம். உன் குடும்பத்துல ஒரு ஆளுக்கு கருணாநிதினு பேர் வச்சிருக்கியா? ஏன் வைக்கல? உன் குடும்பத்துல கருணாநிதி ஒருத்தருக்கு பேர் வைக்கிறாம அடுத்த வீட்டு பிள்ளைக்கு கருணாநிதி ஜெயகடா உயர்த்தி கேட்ட போது துப்பாக்கியால் சுட்டார். மாஞ்சோலையும் துப்பாக்கியால் சுட்டாரு. இது கருணாநிதியா துப்பாக்கியால சுட்டார். ஸ்டாலின் கருணாநிதி எந்த துப்பாக்கியில சுட்டாரு? அந்த இருக்கிற துப்பாக்கி இல்ல சார், கர்நாடக துப்பாக்கியில சுட்டாரு எந்த துப்பாக்கியில சுட்டான்னு கேட்கணும்ல. ஓல்டு மாடல்ல தான் சொல்றோம். அது கண்டிப்பா டெஃபினெட்லி ஓல்டு மாடல். இது ரெண்டு இது உள்ள போட்டு இப்ப சைடுல இருந்து இவர் சுடல. ஓ சுடல. இல்ல அவர் சுட்டாரு. அவர் சுட்டாரு. சுடல. உலகத்துல நாங்க எவ்வளவோ நடிக்கலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒன்ன மாதிரி மாமன் இல்லைங்க. அப்பா உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. ஏய் நீ ஒரு நடிப்பாடா. அது என்ன படம்? மாமாமன் சார். அதாவது மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். மாமன்னர் ஓகே, மாமாமன்னர் தான் டான்ஸ். மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் மச்சான் வேணாம். அதுக்கப்புறம் நீ விளையாட்டு யாருமே படம் எடுக்க மாட்டீங்களா? நானே எடுக்கிறேன். அதுல நகைச்சுவையா நடிக்கிறேன். என்னடா நகைச்சுவைன்னா பின்னாடி ஒரு பின்னணி இசையை போட்டு இது ஒரு நகைச்சுவையா. முதலமைச்சருக்கு சொந்தமா காரே இல்ல. ஐயோ பாவப்பா, எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பம்னா அவங்க சொந்தமா கார் இல்ல. ஆனா வந்து ரெட் ஜெயிண்ட வச்சு படம் பண்ண முடியும், கோடி கோடியா சம்பாதிக்க முடியும். இந்த கோர்ட்டுக்கு வரும்போது சொன்னாரு சார், கார் யார் பேர் கேட்டா எனக்கு தெரியாது, கார் ஒண்ணா ஏறி வந்துருவாரு சார். இது எப்படி சார் ஏத்துக்கிறது? எது வந்தாலும் ஏறுவாரு. உயர்த்தி கேட்ட போது துப்பாக்கியால் சுட்டார். மாஞ்சோலையும் துப்பாக்கியால் சுட்டாரு. இது கருணாநிதியா துப்பாக்கியால சுட்டார். ஸ்டாலின் கருணாநிதி எந்த துப்பாக்கியில சுட்டாரு? அந்த டீட்டா இருக்கிற துப்பாக்கி இல்ல. இல்ல சார், கர்நாடக துப்பாக்கியில சுட்டாரு எந்த துப்பாக்கியில சுட்டான்னு கேட்கணும்ல. ஓல்டு மாடல்ல தான் சொல்றோம். அது கண்டிப்பா டெஃபினெட்லி ஓல்டு மாடல். இது ரெண்டு இது உள்ள போட்டு இப்ப சைடுல இருந்து இவர் சுடல. ஓ சுடல.
This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. சார் எனக்கு இந்த முறை இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொண்டு வரும்போது கண்ணதாசன் எழுதிய வனவாச புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாப்டர்லாம் வந்து நம்ம தனியாக பிரிண்ட் போட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமா. பல இடங்களுக்கெல்லாம் போய் காசு கொடுக்காம தயார் பண்ண கலாட்டால கொடுத்தாலே இவங்களுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்க கண்ணதாசன் உயிரோடு இருக்க பொழுது அந்த விஷயம் வெளியே வந்த பொழுது கலைஞர் சிஎம் வந்த பொழுது கூட அவர் மீது வழக்கே போடலை. வழக்கு போட்டுக்கணும்ல பொய்யா இருந்தா. கண்ணதாசனை பொறுத்திருக்க ஒரு விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். என்னன்னா சரி, அவர் வந்து அவர் மேல இருக்கிற விமர்சனங்களையும் வெளிப்படுத்துவதற்கு அவர் தயங்குறது கிடையாது. ஒரு மனிதன் நானும் தவறு செய்திருக்கிறேன் அப்படின்னு அதை வெளிப்படுத்துறாரு. அதாவது நான் அவரோட சேர்ந்து நாங்க 2 பேரும் சேர்ந்தா பண்ணோம் அப்படின்றத ஒத்துக்கிறார். அது ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். சரியா? அப்போ அந்த உண்மை தன்மையை வந்து நம்ம வந்து சந்தேகப்பட முடியறது இல்லை. ஏன்னா நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சேர்ந்து சொல்லும் பொழுது அதை நம்ம மறுக்க முடியறது இல்லை. இப்ப இவ்வளவுதான் இவங்க வந்து அவதூறு வழக்குகள் போடக்கூடிய இவர்கள் அன்னைக்கு கண்ணதாசன் மேல அவதூறு வழக்கு போட வேண்டியதானே? நீ இருந்தா நீ போட வேண்டியதானே? போட்டிருந்தா அவர் என்ன சொல்லிட்டாரா, நீ போடு, எழுதாத மிச்சத்தையும் எழுதுவேன்ட்டாராம். எங்க போன, எங்க வந்த, எங்க போயிட்டு காசை கொடுக்காம ரிட்டர்ன் வந்தது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த காசையும் எடுத்து வந்தாச்சு. சரி 10,000 ரூபாய் அண்ணன் எடுத்துக்கிட்ட 10,000 அண்ணன் எடுத்துக்கிட்டேன்ற சார் நல்லா புரிஞ்சுக்கங்க. சில அந்த நபர்கள் வந்து வழியே இல்லை, வேற வழி இல்லாம என்னன்னா அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த அந்த கதையில வரக்கூடிய அந்த தந்தை வந்து தன்னுடைய மகள்களை வைத்து இதை செய்யக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். 3 மகள்களோ 4 மகள்களோ ஒரே வீட்டில் வச்சு இந்த இதில் வந்து அவர் ஈடுபடுறாரு அப்படின்னும் பொழுது அந்த தந்தைகிட்ட போய் நீ பிடிங்கிட்டு வரேன்னாங்க, நீ எப்படிப்பட்டவனா? இவ்வளோ மட்டுமாலாம் அப்படியா? இவ்வளோ, அதாவது நீங்கள் மட்ட ரகம் அப்படின்றதுக்கு புதிய அளவுகோல்களை வந்து இவங்களே தினம் தினம் ஏற்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர் கேவலமானவங்க. ஏன் ஒரு மாணவன் வந்து நீ எல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கருணாநிதியை பார்த்து நீ எல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கக்கூடிய மாணவனை நீ கொண்டு போய் அந்த உதயகுமார்ன்ற மாணவனை நீ போய் அந்த பட்டமளிப்பு விழாவில் போய் நிற்கிற வரைக்கும் அவங்க பெற்றோரே வந்து அடையாளம் காணக்கூடாது அந்த பாடியை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் ஆரம்பிச்சுதுங்க கரூருக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பாடியை அடையாளம் காண்பதற்கு முன்னரே அல்லது அந்த விஷயம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நீ வந்து அடக்கம் பண்ணிடணும், இல்லை நீ கிரிமேட் பண்ணிடணும்னு கொன்ற அளவுக்கு நீ போகிற அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அங்கே டிக்கெட் வாங்காமல் கரூர் நாநிதி அப்படின்னு ஆரம்பிச்சார்ல, அது கரூர் வரைக்கும் எப்படி வந்து இவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்துங்க. அந்த தமிழ் சொற்களுக்கு உயிர் இருந்துச்சுன்னா நம்ம அவங்க திமுக பார்த்து கேவலமான ஆட்கள் சொல்கிறோம்ல, அது நம்மளை செருப்பு கட்டி அடிக்கும். ஏன்டா என்னை பார்த்து அவங்க அவ்வளோ இலக்காரமாக போச்சு, என்னை கொண்டு போய் அவனோட கம்பேர் பண்ணுறான்ட்டு அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, மிக மோசமான வக்கரமான செயல்களை ஆதரித்து பேசுகிறாங்கல்ல. சார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேல வழக்கு. நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட்டுருங்க. அவர் போட்டது யார் சார் கட்சியில? அவசியம் இல்ல. நீ கருணாநிதி எடுத்து இவங்க கருணாநிதி கூட விட்டுருங்க, ஸ்டாலின் எடுங்க. கருணாநிதி பேச, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாழும் கருணாநிதி, நடமாடும் கருணாநிதி, சரியா? வேற ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க ஸ்டாலின் பேசுறாரு, நீங்க அந்த வீடியோ இருக்கு, நீங்க போட்டு காமிங்க, மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் பேசுறாரு, குஜராத்ல இருந்து மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது செல்வி ஜெயலலிதா இங்கேருந்து அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போனாங்க. அதே மாதிரி அவர் வந்து இங்கே பதவியேற்பு விழாவுக்கு வந்தார். அதனால அண்ணலும் நோக்கினார் அவனும் நோக்கினார் இப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அதனாலதான் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். கள்ளத்தொடர்பு இருக்குன்னு சொல்றேன்னா நீ எந்த அளவுக்கு நீ கோட் பண்ணணும் சார். ஏற்கனவே குஜராத்தில் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல இது இவரா இந்திரா காந்தியை குறித்து கலைஞர் கருணாநிதி சொன்னது. மாதவிடாய் ரத்தம், நெத்தில ரத்தம் வந்திருக்குன்னா அது வந்து சேர்ந்தவங்களும்
காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க பாப்பாங்களே இதெல்லாம் ஆமா சார். தெரியல. இல்ல சார். பெண்கள் பாப்பாங்களோ, பெண்களை இவ்வளவு இழிவா சார், பேசியிருக்காங்க. இவரு இந்த பக்கம் ஸ்டாலின் ஜெயலலிதா அவர்களை சொல்றாரு. கலைஞர் இந்திரா காந்தியே ரத்தம் வந்து நெத்தியில வந்திருக்குனாக்கா ஏன் அது நெத்தியில வந்து ரத்தமா தான் இருக்கணுமா, மாதவிடாய் ரத்தமா இருக்க கூடாதான்னாக்கா நெத்தில மாதவிடாய் ரத்தம் வரும். காங்கிரஸ் கூட்டணி அங்க இப்ப நான் சொல்றேன்ல, அப்போ வந்து இழிவுபடுத்ததான் செய்யறாங்க சார் இவனுங்க. இதா அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் சசிகலா அவர்கள் வீட்டுக்கு போனப்ப அதை கேவலப்படுத்தி பேசினது யாருன்னா உதயநிதி. இவங்களுடைய டிஎன்ஏங்கிறது நீங்க இன்னைக்கு நான் சொன்னல வாத்து நடையில வந்தாருன்ட்டு, ஏன் நான் சொல்றேன், நீங்க கூட சொல்லலாம் பாடி ஷேம் பண்றீங்களான்ட்டு. இவங்க எப்படி பேசியிருக்காங்க தெரியுமா? சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க ஆறுமுகசாமியோட ரிப்போர்ட் வந்துச்சு இல்லையா, அந்த ரிப்போர்ட் அந்த போது ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. என்னன்னா அவங்க வந்து அடல்ட்ஸுக்கான டயப்பரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துறதுனால அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி யாரும் வந்து பார்க்கக்கூடாது யாரும். அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க வருவாங்க, அவங்க வராங்கன்னொடனே அந்த கார் வந்து நிற்கும். ஏன்னா நான் அந்த சமயத்தில் நான் அங்கே இருந்திருக்கேன், நான் சொல்கிறேன். கார் நிற்கும், கார் நின்றுட்டு அவங்க 2 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அப்போ ஒரு கட்டம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் கை பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்பில் சேரில் போய் உட்காந்துருவாங்க. இது இப்படி தான் அவங்க வந்து அந்த பிரச்சாரத்தை 2016 பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க மேற்கொள்வாங்க. இதை ஸ்டாலின் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த அம்மா வருவாங்க, மேலே வருவாங்க, நிற்பாங்க, கீழே எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. கீழே எல்லாம் இருப்பாங்க, அமைச்சர்கள்லாம் அந்த அம்மாவுக்கு கீழே இருப்பாங்க. தவறா நீங்க புரிஞ்சிக்கூடாதுன்னு சிரிக்கிறார். பெண்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க அதனால இவங்க எல்லாருமே பேசுறாங்க. இது வந்து இதை விட ஒரு கேவலமா ஒண்ணுமே இல்லையே. இல்ல, எனக்கும் உங்களுக்கும் ஆறுமுகசாமி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கும்போது இன்னொரு கட்சி தலைவருக்கு என்ன உடல் உபாதைன்னு தெரியாமலாம் இருக்காது. சரியா? இன்னைக்கு ஸ்டாலினுக்கு என்ன உடல் உபாதைன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? அப்படி கிடையாது. நம்ம எங்கேயுமே பதிவு பண்ணத பேச. ஆனா எப்படி கொண்டு போறாங்க சார்? நீங்க உடம்பு முடியாம இருக்கிறத சொல்றது வேற, அதை வந்து அபியூஸ்டான வார்த்தையில பயன்படுத்தி மேல இருப்பாங்க கீழ இருப்பாங்கன்னு சொல்ற ஒரு செக்சுவல் அபியூஸ் மாதிரி தான சார் இது. வெர்பல் செக்சுவல் அபியூஸ் தான் இது. ஆமா இல்லையா? இத காலங்காலமா அப்பன், தாத்தன், பேரன், கொள்ளு பேரை வரைக்கும் வரிசையா செஞ்சுக்கிட்டே வந்துட்டு, ஆனா பெண்களின் பாதுகாவலர் நான் தானுவான், சிறுபான்மையின் பாதுகாவலர் நான் தானுவான். இந்த நாவடி நாசன் ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, அவரெல்லாம் சரியான இஸ்லாமியர்கள். வெளிப்பக்கம் நீங்க போனீங்கன்னாக்கா செருப்பு கழட்டி அடிக்காத ஒரே அடிப்பாங்க. ஏன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் தான் சிறுபான்மையின் கடவுள் வார்த்தை. ஏண்டா புனித ரமலான் நோன்பு நோக்கிறோம், அந்த நோன்பு வைக்கக்கூடிய கான்செப்ட் என்ன தெரியுமா சார்? பசியை பங்கு வைப்பது. இனி ஏழை மக்கள்னா அவன் இஸ்லாமியர்னு சொல்லலை, அவன் எத்தியோப்பியில் இருக்கிற நபராக இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய நபருடைய பசியை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் தான் சக மனிதனை மனிதாபத்தோடு பார்ப்பான். அதற்கு பிறகு உன் சம்பாத்தியத்தில் 100% ஜக்காத் கட்டாயமாக நீ நன்கொடை எடுத்து கொடுக்கணும்னு இருக்கு. அப்போது அந்த உறவுகளை நீ சக மனுஷனை பார்த்து கொடுப்பேன்னு சொல்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த புனித ரமலான் நோன்புல போன முறை உதயநிதி கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு உணவு கொடுத்துட்டு பேசியிருக்கோம். இன்னைக்கு ஆவடி நாசர் அரசியல் எச்ச பொழப்புக்காக ஸ்டாலின் அவர்கள் தான் இஸ்லாமியர் கடவுள் எனக்கா எவ்வளவு எகத்தால இருக்கு உனக்கெல்லாம். சரியான இஸ்லாமியர்கிட்ட நீ சிக்கனா சின்ன பின்னம் ஆயிடுவேன். ஏன்னா உனக்கு உலக நாடுகள் முழுக்க வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை நீங்கள் சிறுபான்மையை மாற்றி வச்சுட்டு நீ வந்து இன்ன வரைக்கும் நீ வந்து கணக்கெடுப்பு எடுக்கல. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா எடுக்காமல் உட்காந்துக்கிட்டு அங்கே எல்லாம் உட்காந்து ஒரே ஆட்களை வந்து ஃபார்ம் பண்ணி கூட்டணின்ற பேஸ்ல அமைச்சுக்கிட்டு கல்லாப்பட்டி கூட்டணி. அதனால தான் விஜய் அவர்கள் பதிவு பண்ணார், தலைவர் சொன்னது கல்லாப்பட்டி கூட்டணின்னு. அது கல்லாப்பட்டி கூட்டணியா கள்ள கூட்டணியா அது கண்டமாக போகிற கூட்டணி மட்டும் அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்னு வச்சுங்களேன். இவர்கள் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நம்மளை குறித்து பேசுவது, கூட்டணியை பற்றி பேசும்போது அப்படியே கிஷோர் அவர்கிட்ட நான் வந்துடுறேன் சார். நான் ரொம்ப வெக்ஸாகி ஒரு வீடியோ போட்டேன், மன உளைச்சோடு தான் சார் நான் பேசினேன், வருத்தப்பட்டு தான் பேசினேன். தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி போய் திமுக கூட சேர்ந்தது. உங்கள் வீடியோ நான் ஆக்சுவலாக பார்த்தேன் சார். இந்த இடத்துல நான் உங்களோட வார்த்தையில கேட்கணும்னு விரும்புகிறேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? நான் சொல்றது என்னன்னா, விஜயகாந்த் இல்லை, ஆக்சுவலி தேமுதிகக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சிருந்தேன். ஏன்னா அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க, அந்த வெளிப்படைத்தன்மையை நான் பாராட்டுறேன். ஓகே, உங்களுடைய வெளிப்படைத்தன்மையை நான் பாராட்டுறேன். என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து திமுக டீம் பேசுவோம், அதிமுக டீம் பேசுவோம், ஓகே, தாவேகா டீம் பேசுவோம், ஓகே. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களை பொறுத்திருக்கும் இது எல்லாமே ஒன்று தான். ஓகே, தாவேகாவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் கட்சிகள் வந்து மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு பக்கம் காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்க, ஒரு பக்கம் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க. அதே மாதிரி பாமக மாதிரியான கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் திமுகவோட ஒரு சமயத்தில் வைப்பாங்க, இன்னொரு சமயத்தில் அதிமுகவோட வைப்பாங்க. இந்த மாதிரி மாறி மாறி கூட்டணி வச்சு, ஆனால் ஒரே சமயத்தில்
3 பேர்கிட்டையும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு இருக்கு பாருங்க. அதையும் வெளிப்படையா சொல்லி நடத்துறதுன்னு பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, திமுக ஒரு 10 சீட்டு, அதிமுக ஒரு 10 சீட்டு, தாவேக்காட்ட ஒரு 10 சீட்டு இப்படி வாங்கி நின்றுந்தாங்கன்னா அவங்க லாஜிக் படி எல்லாம் ஒண்ணு தானே. 3 கட்சியோட பேசுற மாதிரி கட்சியும் கொண்டு போய் நிறுத்தின மாதிரி ஆயிடுதுல. இதெல்லாம் இது அவங்களுக்கு தெரியுமா? 9 கிரகத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் சின்காடு இருந்தும் பேசலாம், எல்லாரும் பேசுறாங்க மாதிரி 3 கட்சியும் பேசி வச்சுக்கிட்டு சார் எனக்கு இதுல என்ன ஒரே வருத்தம்னா, அவங்க அரசியல்ல நீங்க வந்து யாரு கூட வேணா கூட்டணி போட்டு உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனால் உங்கள் கணவர் கட்சி ஆரம்பிச்ச நோக்கத்தை சிதைச்சு சின்னப்பனமாகிற திமுக. உங்க மண்டபத்தை இடிச்சது மட்டும் கிடையாது, நீங்க திமுக காரன் இன்னைக்கும் விஜயகாந்த் அவருடைய தலையில அடிச்சிருப்பான். அந்த அவருடைய மண்டபத்துக்கு வெளியில் நிற்கும் பொழுது தலையில ஆளை வச்சு அடிச்சாங்க. அந்த வீடியோ இன்னமும் யூடியூப்ல இருக்கு. அடிக்க வச்சு அவர் தனிப்பட்ட முறையில் கேவலப்படுத்துறாங்க. சிங்கம் மாதிரி சிவாஜி அவர்கள் இறந்த பொழுது ஒரே ஆள் மொத்த கிரௌடையும் காலி பண்ணாரு சார். அவரு வழிவிட வச்சு அப்படி சிங்கம் மாதிரி இருக்கிற ஆளு அவரை அடிக்க வச்சு கேவலப்படுத்தின திமுக. வடிவேல வச்சு உச்சபட்சமாக அவர் பாடி ஷேமிங் பண்ணி தனிப்பட்ட முறையில் தாக்குதல் ஜெயிச்சாங்க. திமுக ஒட்டுமொத்த நபர்களும் ஸ்டாலின்ல இருந்து கூட்டணி கட்சிகள் திருமால இருந்து எல்லாரும் உட்காந்து வைகோல இருந்து எல்லாரும் சிரிச்சு மகிழ்ந்துட்டு அப்பதான் 3வது கட்சியா வந்தாங்க அவங்க. ஆமா சார், வெக்கம் இல்லாம நீங்க வந்து இந்த வேலையை பார்த்தீங்க. அவர் விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் உள்ள கலைஞர் இறங்கி கூட்டணி வச்சுட்டு எதிர்கட்சி வரிசையிலிருந்து கலைஞர் தூக்கி வெளியே எறிஞ்சார் பாருங்க. சார் வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள வர முடியல சார், இவ்வளவு வருஷம் நீ வரலாறு பெருமை பேசுறல, அப்படி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணாரு. அந்த பக்கம் அப்ப வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சு மேசிவான ஒரு வேலையை செஞ்சு விட்ட மனுஷனை அவரை வந்து பாடி ஷேமிங் பண்ணி அவர் உடம்பு முடியாம போய் சார் அதை விட பாத்தீங்கன்னா திருமண மண்டபத்தை இடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல பெருமையா வேற என்ன சொல்றாங்கன்னா, பிரேமலதா சொல்றாங்க, எங்களுடைய திருமணத்தையே நடத்தி வைத்தவர் வந்து கருணாநிதின்ட்டு. திருமணத்தை எல்லாம் அவர் வந்து நடத்தி வைப்பார், தலைவரா கட்சி தலைவரா வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார். சரி, ஆனா நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா உங்க திருமண மண்டபத்தையே இடிப்பார். என்ன சரியா? அதுக்கு பேர் தான் கருணாநிதி தரும். பழம் நழுவி தேன் கலந்த பால்ல விழுந்து, பழம் அழுகி பால் டாயிலில் விழுந்தது. சரியா? இதுல இன்னொன்னு சார், நம்ம பாஸ்ட பத்தி பேசுறோம் சார். நம்ம பாஸ்ட பத்தி பேசுறோம் சார். பட் நம்ம இப்ப பிரசன்ட்ல ஒரு விஷயம் இருக்கு சார். அந்நியார் என்று பாசமா அன்பாக அவங்க தொண்டர்கள் கூப்பிடுவாங்க. அவங்கள எவ்வளவு கேவலமா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்காப்ல சார். எலிமுஞ்சின்னு இருக்கான். எலிமுஞ்சி சார் கேவலமா அவங்கள நான் இப்ப சொல்ல விரும்புறாங்க. நம்ம வீடியோ போட்டுடலாம். ஒருமை இல்லை சார். இதெல்லாம் இவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா சார்? மக்கள் பார்க்கட்டும், போட்டு காமிங்க. நான் அதை ஷாக் அதை பார்த்து என்னடா இது எப்படி இப்ப இதெல்லாம் எப்படிங்க சகிச்சுட்டு போவீங்க? அப்போ உங்களை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நான் உங்களுக்கு அந்த ஒரு எம்பி சார், நான் இதை எப்படி பார்க்க முடியல சார். கட்சி அனுமானம் வச்சிட்டாங்க. கட்சி இதுக்கப்புறம் அவ்வளவுதான். இதுதான் கல்லாப்பட்டி கூட்டணி. காசை கொடுத்துட்டா இனமானம் தன்மானம் ரெண்டுத்தையுமே விட்டு கொடுத்துட்டு போய் அந்த பக்கம் சேர்ந்து உட்காந்து அவங்க தொண்டர்களுக்கு இது ஓகேவா ராவுத்தர் சார்? இல்ல சார், நான் ஒரு சின்ன பதிவு மட்டும் போட்டேன். புரியுதுங்களா? அந்த பதிவு வேணா நான் படிக்கிறேன் பாருங்க. கருப்பு சிவப்பில் கரைந்து போன நாட்கள், அவர் கதையை முடித்த கருங்காலி வேர்கள், புரட்சி செய்த கலைஞனை புதைத்த ஓநாய்கள், இன்று புதிதாய் கதை சொல்ல தொடங்கிய நாட்கள், பணம் படைத்தவன் வீடு பகை மறந்து போனதோடு, இன்று பல்லாக்கு தூக்கும் இடமோ உனக்கு பழகி போன சுடுகாடு. நான் அந்த ஒரு பதிவை போட்டிருந்தேன். எந்த அளவுக்கு அந்த மனுஷனை எல்லாரும் தூக்கி கொண்டாடி சார் ஒரு பெரிய ரெவல்யூஷனை உருவாக்கினவர் சார். சினிமா துறையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு, அந்த உண்மையாலுமே வந்து சொல்லுவாங்கள்ல சமூக நீதின்றது, அதை சினிமா துறையில் வந்து நிலைநாட்டி காட்டினவர் விஜயகாந்த் அவர்கள். அப்பேற்பட்ட மனுஷனை உடச்சி கேவலப்படுத்தி அதுவும் மீடியாவை அன்னைக்கும் மீடியாவை கையில் வச்சு அவரை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி கேவலப்படுத்தி இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்து அந்த மனுஷனை அழிச்சவங்க கூடயே போய் நிற்கிறதுன்னு இருக்குல்ல. இன்னொன்று, ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவர் கருணாநிதி அவர்களை திமுகவை அவர் ஆதரிச்சதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே கருணாநிதி அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்த நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு. நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? என்ன கருணாநிதி அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் பேசின வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம அதையும் இப்போ போட்டு காமிக்கலாம். இல்லை இதோட தேமுதிக அவ்வளோதான் சார். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3 பேரோட சுயநலத்துக்காக இந்த கட்சி காலி. ஒன்று அந்நியார், இன்னொன்று அவரோட சன்னு, இன்னொன்று அவரோட தம்பி. அவங்களுக்கு பதவி அவங்களுக்கு வேணும் என்னவோ அப்படின்றத நான் 3 பேர்னால தமிழ்நாடே காலி. ஒன்று கலைஞர், இன்னொன்று ஸ்டாலின், இன்னொன்று உதயநிதி. புரியுதுங்களா? இந்த 3 பேர் தான்.
தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன், ஏறி பயணம் செய்ய நாங்களே, அந்த கப்பலில் ஏறி நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்னது கட்டுமரமா? அது கட்டுமரம் தானே சார் இது? அந்த கட்டுமரத்தில் ஏறி இந்த ஒட்டுமொத்த பேரும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் கெட்ட மரம்னா அது பல அது தாண்டி இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, மேன் ஆஃப் ஸ்டீல். அது மேன் ஹூ ஸ்டீல்ஸ். கரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்படியே நம்ம வந்து இந்த நதர் பார்ட் சார், அதாவது டிஆர் பாலோட சன், ஓகேங்களா, உடனே தோல்வி அதான் தெரியும். ராஜா, ஆமா, அவர் வந்து என்ன சொன்னா போட்டியே வந்து வெளிநாடுகளோட தான், அதான் ஸ்டேட்லாம் கிடையாது. ஆமா, வெளிநாடுகள் எந்தெந்த நாடுகள் நான் சொல்றேன் உங்களுக்கு. மெக்சிகோ, இங்கெல்லாம் கஞ்சா போதை அதிகமா, இந்த போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கும், அந்த நாடுகளோட போட்டி. இது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அண்ணன் சீமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவரு டேய் அவன் காசு பணம் வச்சிருக்கலாம் கூட எனக்கு பிரச்சனைடா, பூரா வெள்ளக்கார ஃபிகரா அந்த மாதிரி இந்த ஜீன் எல்லாரும் பூரா வெள்ளாட்டே தான் போட்டு போடுமா. அவர் உள்நாட்டுல காய் துப்பிட்டு கிடக்குறாங்க. ஒன்னிய ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் தூக்கி கட்டிதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றேன்னா உன் அறிவோட லட்சணம் என்ன? சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாருன்னா நீ என்ன பதில் சொல்லணும்? வெள்ளை பேப்பர் தூக்கி தான் வெள்ளை அறிக்கைன்னு காமிச்சேனாக்கா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் சார். அவங்களுக்கு ஒண்ணும் இல்லதான். ஆனா வந்து நான் என்ன கேட்கறேனாக்கா, ஆர்டிஐல போட்டா சிக்கிருவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு சார். இன்னொன்னு இப்போ ஒரு மேடையில அவர் பேசியிருக்காரு, அப்படியே அதையும் சொல்லிடுறேன். அவரே தான் டிஆர்பி ராஜா வந்து அதுவும் வைரலா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. இப்போ சும்மா திமுக ஒரு மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒழுங்கா வேலை பார்க்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, பாத்தீங்களா? இல்ல அந்த இது ஒழுங்கா வேலை பார்க்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காது குத்துக்கு போறேன், கல்யாணத்துக்கு எல்லாம் போறேன்னா சுத்திட்டு இருக்க கூடாது, நம்மளுக்கு காது குத்தி தான் பழக்கம். வெளில வந்து சார் அந்த வீடியோ கிஷோர் சார். நீ காது குத்தி கூட பழக்கம் இல்ல, நான் ஏற்கனவே குத்தி இருந்த காலம் கம்மலை திட்டுறதுதான் உங்க பழக்கம், சரியா? இல்ல இத வந்து எப்படி பாப்பாங்க சார் மக்கள்? சொல்றாங்க யாரு காது குத்த போற, யாரு காது குத்த போற? அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் பேசுற திமிரு துணி இருக்கு பாருங்க, அதுவே அப்படிதான். இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு பெருமையா சுற்றுலா விட்டாங்க பாருங்க, பொன்முடியோட பையன் தேவசிகாம பாவம் ஏழப்பட்ட 2 பேர் நிக்கிறாங்க, அப்படி திமிரா அப்படி நிக்கிறான், நின்றுட்டு காசு கொடுக்குறான் 500 ரூபாய் பிச்சை மாதிரி. அதாவது அந்த மக்களுடைய பணத்தை செம்மண்ணில இருந்து ஆரம்பிச்சு அந்த மக்களுடைய பணத்தை நீ 5000 கோடி 6000 கோடி திருடிட்டு அந்த மக்களுக்கு நீ 500 கோடி அப்படி தூக்கி பிச்சையா பேரை பார்த்தீங்களா? தேவசிகாமணி சார். அப்படி எனக்கு இதுல இந்த பேர் வைக்கிற மேட்ல நான் ஒண்ணு சொல்லணும். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா கருணாநிதினு பேர் வச்சு விட்டாங்க. ஏன்டா அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்காங்க? எதிர்கால தலைமுறை நல்லா இருக்க வேண்டாம். உன் குடும்பத்துல ஒரு ஆளுக்கு கருணாநிதினு பேர் வச்சிருக்கியா? ஏன் வைக்கல? உன் குடும்பத்துல கருணாநிதி ஒருத்தருக்கு பேர் வைக்கிறாம அடுத்த வீட்டு பிள்ளைக்கு கருணாநிதி ஜெயகடா ஜெயகடா பேர் இருக்குடா. ஜெயகடா பெரியார் பலாத்கார போராட்டத்துல கலந்துக்கிட்டாருன்னு சொல்றது, அப்புறமேட்டு மாட்டக்காரனா அந்த அம்மா புருஷனை காலாமான்னு சொல்லி பேச வேண்டியது பூரா என்ன கூட்டம்னு எனக்கு தெரியல சார். என்ன கூட்டம் சார்? அதே மாதிரி ஒரு விஷயம் முக்கியமான இந்த மீடியா அட்டாக் பத்தி நம்ம பேசியிருந்தோம் சார். அப்படியே அது அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அது ஒரு முக்கியமான தகவல் நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, அந்த எம்எல்ஏ இருக்கார்ல, அந்த மீடியாவில் வந்து தொடர்ந்து 1 வீக் அதை கவர் பண்ணாங்க. எதுல? ஒரே சேனல்ல, நியூஸ் தமிழ் 24/7. நம்ம இங்க பதிவு பண்ண நம்மளுக்கு எந்த ஒரு பாதிக்கப்பட்டது அவங்க தான். அப்படியே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சேனல், பாலிமர் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஏதோ ஒரு இந்தியா டுடேவோ ஏதோ ஒரு டைம்ஸ் ஒரு நேஷனல் சேனல்ல வந்து ஒரு டிபேட் மாதிரி பேசிட்டு இருக்காரு மோனோவா. அந்த அருமை பெருமைகளை பத்தி பேசிட்டு இருக்காரு, அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கலவரமே நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஈவன் கீழே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது கூட போடல, ஒரு பைக் கூட போடல. அது ஒரு பார்ட் இருக்கட்டும், அது அவங்க டிஆர்பிக்காக அவங்க பண்றாங்க, நம்ம உள்ள போக வேண்டாம். நம்ம என்ன கேள்விப்பட்டோம்னா தகவல், இதை தொடர்ந்து ஒரு வாரம் வந்து நியூஸ் தமிழ் 24/7 வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றாங்க சார். இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு சார் சொல்றாங்க அந்த எம்எல்ஏ வந்து நேருக்கு ஆகாதவர். ஸோ திரு சேகர் பாபு அவர்கள் டைரக்டா வந்து அந்த சேனலை கண்ட்ரோல் எடுத்துட்டு அவரை பதவி நீக்கம் செய்யற வரைக்கும் இதை வந்து நீங்க டைட்டா பண்ணுங்க இந்த வேலையன்னு சொல்லி சொன்னதாக நமக்கு தகவல். இது எந்த உண்மை நம்மளுக்கு தெரியாது. ஸோ சேகர் பாபு ஹஸ் டேக்கன் ஓவர் இட். இந்த அவங்க கட்சி ஆளே தான் சார். ஆனால் ஒரு வாரம் பண்ணுங்க, ஓட்டுங்க.
இந்த மேட்டர் சென்சிட்டிவ் ஆகிட்டே இருங்க. ஒரு வாரத்தை நீங்க பிக்கப் பண்ணுங்க இந்த விஷயம். பட் ஆனா இது சென்சிட்டிவான மேட்டர் தானே. நீங்க ஒரு ஊடகவியல கடத்தி வச்சு அடிக்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் வாய் திறக்கல, ஒரு துணை முதலமைச்சர் வாய் திறக்கல, அன்பில் மிகேஷ் நடிப்பு அரங்க அங்க வந்து நின்று படிச்சு சொன்ன கேட்டு இடம் சொல்லி வெக்கம்லாம் பேசின ஒரு ஆள் பேசல. ஆனவனா மாசு மைக்கு போட்டு பேசிட்டு இருப்பீங்க. RS பாதிலாம் சம்பந்தம் இல்லாம ரெட் லைட் மீடியாவில் பேசிட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய தண்டனை கொடுத்தாங்களே சார் போடுவாங்க. ஆனா அடுத்தவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடையாதான். இது எந்த மாதிரியான போக்குன்னு பாருங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த எம்எல்ஏ என்ன பண்ணாங்க? அந்த மேட்டர் எப்படி சால்வ் ஆச்சு? இவ்வளோ விஷயம் அவர் பண்ணனால அடுத்த ஒரு எம்எல்ஏ நிற்கிறது ஒரு தகுதி இல்லைன்ட்டாங்க சார். சீட்டு கொடுக்கல சார். யார் முடிவு பண்ணுது? பெரிய கருப்பனுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு மேட்டர் வெளில வந்துச்சு தெரியுமா? பெரிய இல்ல அந்த மாதிரி முடிவெடுத்து ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தவங்களுக்கு இந்த சிலுக்கு தரேன் வாங்கி நக்கிக்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும் உனக்கு. சார் அதாவது இதுல என்ன இன்னொரு கொடுமைனா இவங்க போற கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த சேனல் அந்த ரிப்போர்ட்டர் மேல கேமராமேன் மேல, அதுக்கு கூட்டி பேரை போடுறாங்க சார். ஏங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு தாங்க நடந்தது. அவரை வந்து ஒருத்தங்க தாக்கினா அவர் மேல எப்பயாரு இதேதான் டிவிகே சார்பாக சேர்பாபு தொகுதியில போயிட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்கறாங்க. கர்ப்பிணி பெண்ணை 4 மாசம் கர்ப்பிணி பெண்ணை 2 இஸ்லாமியில தேடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அடுத்த நாள் ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு எங்களை கட்டாயப்படுத்தி ஓட்டு போட சொன்னாங்க. எலெக்ஷன் டேட் சொல்லல, கோட் ஆஃப் கான்டக்ட் வரல. அது யாருன்னா சேகர்பாபு நின்று நல்லா வந்து பயங்கரமா அப்படியே ஒரு பஸ்ஸா குஜாலா ஒரு டான்ஸ்லாம் ஆடின வீடியோ எல்லாம் இப்போ வருது. புரியுதுங்களா? அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானே சார், பூரா பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். நீங்க ஸ்டாலின் அவர்கள் நடிக்க வந்தப்ப ப்ரொடியூசர் தாழ்மையா வச்ச வேண்டுகோளை தானா, என்னை நடுத்துல நட்டாத்துல விட்டுறாது. இப்போ ஒரு சாவாஸ்தா போயிரு நடிப்பு உனக்கு சுட்டு போட்டாலும் வராது. என்ன வெளியில போய் சொல்லி சொன்னதாக நிறைய தகவல் வந்துகிட்டு இருந்துச்சு. உதயநிதி வந்த பொழுதும் அதே தான் நடந்துச்சு. அவரே தான் தயாரிச்சுட்டாரு. அதனாலதான் அதுல அந்த கதைக்கு அந்த கதை சொல்றேன். அவர் போய் வாய்ப்பு கட்டு பண்ணும் பொழுது அவங்க பார்த்துட்டு ஐயா உலகத்துல நாங்க எவ்வளவோ நடிக்கலாம் பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒன்ன மாதிரி இந்த மாமா மன்னனா ஒரு படம் மாமன்னனுங்க. அது அப்பா உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா. ஏய் நீ ஒரு நடிப்பாடா. அது என்ன படம்? மாமாமன் சார். அதாவது மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். மாமன்னர் ஓகே, மாமாமன்னர் தான் டான்ஸ். அதுக்கப்புறம் விளையாட்டு எப்ப தெரியுமாச்சு? ஃபர்ஸ்ட் அவன் நடிக்க வந்த பொழுது அதே தானா உன்னை கையெடுத்து கும்பிடுறோம், தயவு செஞ்சு எங்களை சோதிக்காத, உங்க தாத்தா முதலமைச்சர்னால எங்களை போட்டு கொள்ளாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருமே படம் எடுக்க மாட்டீங்களா? நானே எடுக்கிறேன். அதுல நகைச்சுவையா நடிக்கிறேன்னா நகைச்சுவைன்னா பின்னாடி ஒரு பின்னணி செய்யப்பட்டு இது ஒரு நகைச்சுவையாடா. இதை நான் எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதைத்தான் நான் பேச வந்தேன். ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க சார், வரலாற்று சாதனை ஏடா வரலாற்று சாதனைனாக்கா ரஜினி கமலை எங்க இருந்து அவ்வளவு பணம் வச்சு அவன் சம்பாரிச்சான் ஒருத்தன் கேட்கல சார். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ கனவுகளோட எவ்வளவு பேர் வராங்க, எத்தனையோ இடங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட வாய்ப்பு கிடைக்காம போகிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் இதே ரஜினிகாந்த் எடுத்துப்போங்க. நீ கமலஹாசனாவது சிறு வயதிலேருந்து ஒரு நடிப்பு இதுக்குள்ளே வந்துட்டாரு. ஏவிஎம்னால அவர் வந்து உள்ள இன்ட்ரடக்ஷன் வந்தது, அவர் வந்துட்டாருன்னு நீங்கள் களத்தூர் கண்ணம்மாலேருந்து ஆரம்பித்து அவர் வந்துட்டார். பட் ரஜினிகாந்த் எடுங்க நீங்கள், அவர் வந்து எத்தனை கனவுகளோடு இங்கே வந்தார். ஒரு பாலச்சந்தர் வந்து அவர் வந்து ஒரு நெப்போ கிட்ட தான் நான் வந்து கொண்டு வந்து நான் வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒரு ரஜினிகாந்த் நம்ம பார்த்துருக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம கிடைச்சிருப்பாரா? ஒரு கேப்டன் விஜயகாந்த் நம்ம கிடைச்சிருப்பாரா? சரி, கேப்டன் விஜயகாந்தாவது ஒரு செல்வந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஏன் சினிமாக்குள்ள சாமானிய மக்கள் ஏங்க இளையராஜா எடுத்துக்கோங்க. அவங்க அந்த பிரதர்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க இருக்கப்பட்ட குடும்பம் தான், ஆனாலும் இங்க வந்து கஷ்டப்பட்டு கங்கையா மரம் தான் சமைப்பார் சார். இல்ல அடிப்படையா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, ரஜினிக்கான சம்பளம் என்ன இன்னைக்கு? கமலஹாசனுக்கான சம்பளம் என்ன? ரஜினி 150 கோடி வாங்கினாங்கன்னா கமலஹாசன் 300 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு உதயநிதி இன்ப நிதிட்ட ஏது காசு? நீ என்ன வேலை செஞ்ச? அவர் இதே மாதிரிதான் ஹம்பர்கார் வெளிநாட்டுல இருந்து இறக்குனாப்ல உதயநிதி வயசுல இறக்கி. நீங்க
டிஃபெண்டர் இன்னைக்கு போகுதுங்க, இவரு ஸ்டாலின் போற காரு இவன் பேர்ல இருக்கு, இன்பநிதி பேர்ல தான் இன்பநிதி பேர்ல. இவன் என்ன உழைச்சிருப்பான், இவன் என்ன சம்பாதிச்சிருப்பான், இவன் எந்த காலத்துக்கு போனான்? ஆனால் சார் அதில் அஃபிடேவிட்டில் ஒன்று செஞ்சாங்க பாருங்க, முதலமைச்சருக்கு சொந்தமாக காரே இல்லை. ஐயோ பாவம்ப்பா, எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பம்லாம் அவங்க சொந்தமாக கார் இல்லை, ஆனால் வந்து ரெட் ஜெயிண்ட்டை வச்சு படம் பண்ண முடியும், கோடி கோடியா சம்பாதிக்க சார். முடியும். டிஆர் பாலு இந்த கோர்ட்டுக்கு வரும்போது சொன்னாரே சார், கார் யார் பேர் கேட்டா எனக்கு அதான் தெரியாது, கார் வரும்னா ஏறி வந்துருவார் சார். இது எப்படி சார் ஏத்துக்கிறது? அது எது வந்தாலும் ஏறுவாரு, அது அவங்களுடைய வழக்கம். அது உண்மையா சார், கார் வரும் ஏறி வந்துருவா, எனக்கு அதான் தெரியும், எனக்கு யாருலாம் தெரியாதுன்னா சார் அவரு. இப்போ காலங்காலமா எது கிடைச்சாலும் ஏறுறதுதான் திமுகவுடைய பழக்கமா இருக்கு இல்ல? என்ன இது உங்களுக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் வந்து இவங்க வெளிப்படையா சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்களே, சும்மா வரல திமுக காரன் எது வந்தாலும் ஏறி வர. சார் நம்ம இதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணாத ஏதாவது துறை இருக்கா? எதனால இவ்வளவு போராட்டம் இந்த இடத்துல நடக்குது? ஏன் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு? ஓகே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து உண்மையாகவே சாதனை படைத்தார்கள். கருணாநிதியோட செய்யாத சாதனை. கருணாநிதியை துப்பாக்கியால் சுட்டார். விவசாயிகள் 10 பைசா யூனிட்டுக்கு உயர்த்தி கேட்டபோது துப்பாக்கியால் சுட்டார். மாஞ்சோலையும் துப்பாக்கியால் சுட்டார்கள். இது கருணாநிதியை துப்பாக்கியால் சுட்டார். ஸ்டாலின் கருணாநிதி எந்த துப்பாக்கியில சுட்டாரு? அந்த நீட்டா இருக்கிற துப்பாக்கி இல்ல இல்ல சார், கர்நாடக துப்பாக்கிகள் சுட்டாலும் சுட்டாலும் எந்த துப்பாக்கியில சுட்டான்னு கேட்கணும்ல. ஓல்டு மாடலா தான் சார் வரும். அது கண்டிப்பா டெஃபினெட்லி ஓல்டு இது மாடல். ரெண்டு இது உள்ள போட்டு இப்ப சரி எழுந்து இவர் சுடல. ஓ சுடல. இல்ல அவ சுட்டாரு, அவர் சுட்டாரு. சுடல. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.